டாக்டரின் மனைவி. புலர்ந்து புலராத அந்த அதிகாலை பொழுதில் ஏதோ சப்தம் கேட்டு கண் விழித்தாள் கமலி. வாசலில் குவாலிஸ் கார் வந்து நின்றிருந்தது. முகுந்தன் அப்போதே குளித்து உடைத்தரித்து தயாராக இருந்தான். வெள்ளை கோட்டும் செதஸ்கோப்பும் எடுத்து மாட்டியவரை கிளம்பிய அவன் கமலி விழித்ததை பார்த்துவிட்டு, ஓ, முழிச்சிட்டியா மை கமலி? ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன், அப்புறம் ஃபோனில் பேசுகிறேன் என்று கிளம்பி விட்டான். இது எப்பொழுதும் நடப்பதுதான். ஏதாவது அவசர கேஸ் சமயம் அவளை எழுப்பாமல் நல் இரவில் கூட அவன் சென்றது உண்டுதான். இருவரிடமும் தனித்தனி சாவிகள் உண்டு. எனவே அவன் வெளியே பூட்டி சென்று விட்டாலும் இவள் விழித்ததும் இவள் அன்றாட பணிகளை செய்வதில் எந்த சங்கடமும் இல்லை. ஆனால் இப்போது அவளுக்கு என்னமோ செய்தது. என்னமோ ஏதோ நம்மிடம் சொல்லாமல் செல்கிறானே. ஊரெல்லாம் கொரோனா பீதியாக இருக்கிறதே. ஊரடங்கு அமலில் இருக்கும் இந்த சமயத்தில் அவசரமாக செல்கிறான் என்றான். ஒருவேளை அவன் சோர்ந்து போனால் கணவன் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டாள். முகுந்தன் அந்த பகுதி அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவன். அவன் கொண்ட கடமையில் தவறாதவன். நோயாளிகளிடம் பழகுவதாகட்டும், பெரிய அதிகாரிகளிடம் பழகுவதாகட்டும், அவர்களின் குணமறிந்து பொறுமையாக தன் கருத்தை எடுத்து வைப்பதிலும் சிகிச்சை அளிப்பதிலும் திறமையானவன். குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அவனை மிகவும் விரும்பினார்கள். முகுந்தன் அந்த தாலுகா மருத்துவமனையில் பணியேற்ற போது பெரும் சுகாதாரக்கேடாக மருத்துவமனையே ஒரு நோய் உருவாக்கும் தளமாக இருந்தது. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீர் செய்து இன்று அவசர சிகிச்சை பிரிவு என்று ஓர் புதிய பிரிவும் அதற்கான கட்டடத்தையும் கட்டி முடித்து திறப்பு விழாவுக்கு காத்திருக்கையில்தான் நாட்டையே, உலகத்தையே கொரோனா என்ற கிருமி தாக்க துவங்கியிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொற்று நோய் இந்தியாவில் பரவி தமிழகத்தையும் தாக்க இந்தியாவெங்கும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் மருத்துவர் என்ற முறையில் முகுந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. கொரோனாவின் செய்திகளை, விபரீதங்களை ஊடகங்கள் வாயிலாக பார்த்து பயந்து போன கமலி கணவனை நச்சரிக்க ஆரம்பித்தாள். வேண்டாங்க, ஒரு மாசமோ 15 நாளோ லீவ் எடுங்க, ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், வீட்டிலே இருங்க. அவளது தலையை வருடி கொத்த முகுந்தன் கேட்டான். ஏமா, கொரோனான்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா கமலி? படிக்காத மக்கள் போல படித்த நீயும் பயந்து போயிட்டியா? கொரோனாவுக்கு படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்கார எந்த பேதமும் கிடையாது. பிரிட்டிஷ் இளவரசரும் அது தாக்கியிருக்குது. பிரான்ஸ் இளவரசி செத்தே போயிட்டாங்க. சாதாரண ஒரு கூலி தொழிலாளையும் தாக்குது. அது டாக்டர்கள் பல பேரையும் விட்டு வைக்கல. நமக்கு கல்யாணமாகி 3 மாதம் தாங்க ஆகுது. எனக்கு பயமாக இருக்குதுங்க. லிசன் கமலி, ஒத்துக்கிறேன், நீ சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன். ஆனால் லீவு மட்டும் போட மாட்டேன். அனாவசியமாக இது வரைக்கும் லீவு போட்டதே இல்லை, இனி போடவும் மாட்டேன். டாக்டரான நானே பயந்து லீவு போட்டால் பாமர மக்களை காப்பாற்றுறது யாரு? எனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. இல்லை முகுந்த், உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது. முடிக்க முன்னே விசும்பினாள். லூசு, அழாத. உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆகாது. ஐ எம் ஏ டாக்டர். என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும். டாக்டரா என்னோட கடமையை செய்ய விடு. அறமானதோடு தலையாட்டினாள் கமலி. அரசு மருத்துவமனையில் பணியாற்றுவதோடு அம்மாவட்ட கலெக்டரின் உத்தரவுப்படி மாவட்ட எல்லைகளில் இரவு ரோந்து பணி கண்காணிப்பு செய்வதிலும் ஈடுபட்டவன். சில நாட்களாய் வீடு திரும்புவதே நள்ளிரவு கடந்த பின்னரே அசதியோடு வரும் அவன் அந்த நள்ளிரவிலும் குளித்து படுக்க வரும்போது சோர்வாக இருப்பான். அந்த சோர்வே தெரியாத வகையில் காலை 8 மணிக்கெல்லாம் மீண்டும் மருத்துவமனைக்கு கிளம்பி விடுவான். எல்லாம் நன்றாக தான் போய்கொண்டிருந்தது. அந்த மாவட்டத்தில் இதுவரை யாரும் கொரோனாவில் பாதிக்கப்படவில்லை. அதிலும் இவள் இருந்த தாலுகாவில் யாருக்கும் இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை. கடவுளே, எப்படியாவது கொரோனாவை இந்த உலகத்தை விட்டு துரத்திவிடு என்று பிரார்த்தித்து கொண்டிருந்தாள் கமலி. எல்லாம் ஒரே நாளில் மாறிவிட்டது. திடீரென்று பாதிப்பு அதிகமாகிவிட்டது. முகுந்த் சில நாட்கள் வீட்டுக்கு வருவதே குளித்து உடைமாற்றி செல்வதற்கே என்றான போது மிகவும் வருத்தமுட்டாள் கமலி. அவளுக்கு பழைய நினைவுகள் கிளம்பி எழுந்தன. கல்யாணமாகி தேனளவுக்கு ஊட்டி சென்று வந்ததும், அங்கே அவன் அவளை கையில் வைத்து தாங்கியதும்,
நினைவுக்கு வந்து துன்புறுத்தின அந்த நாட்கள் மீண்டும் வராதா என்று ஏங்கினாள். ஊட்டி மலை ரயிலில் சுற்றி வந்ததும், மலர் கண்காட்சியில் பூக்களை ரசித்து மகிழ்ந்ததும், கிட்டே பறக்கும் மேகங்களை துரத்தி பிடிக்க முயற்சித்ததும், ஒரு குழந்தை மாறி கவலையே இல்லாமல் துள்ளித்திருந்த நாட்கள் அவை. ஒரு வாரம் போனதே தெரியவில்லை. இன்னும் சில நாட்கள் அங்கே இருக்க மாட்டோமா என்று ஏங்க வைத்தது. அப்போதும் அவன் கடமையிலே கருத்தாயிருந்தான். லீவு முடிஞ்சு போச்சு, டியூட்டியில் ஜாயின் பண்ணது என்றதும் அவள் முகம் வாடி போனது. ஏ, இதுக்கு போய் ஏன் வருத்தப்படுற? ஒரு 2 மாதம் போகட்டும், திரும்பவும் லீவு போட்டுட்டு இங்கே வரலாம். இங்கே சிரி சிரி என்று அவளை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தான். இதோ 3 மாதங்கள் கடந்து விட்டது. மீண்டும் எப்போது ஊட்டிக்கு பயணப்பட போகிறோம்? ஊட்டி கூட வேண்டாம், இந்த ஊரே அடங்கியிருக்க நேரத்தில் அவன் தன்னுடன் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். யோசித்தபடி இருந்தவள் தூங்கி போனாள். அந்த விடியலில் நான் கமலையிடம் சொல்லாமல் புறப்படுவதற்கு காரணங்கள் இருந்தது. சொன்னால் மிகவும் பயந்து போவாள். சின்ன பெண், ஒன்றும் அறியாதவள், கணவனே எல்லாம் என்று நம்புபவள். இப்போதைக்கு எதையும் அவளிடம் சொல்லி பீதி உண்டாக்க வேண்டாம் என்று வழக்கம் போலவே கிளம்பிவிட்டேன். வந்திருந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்ததும் வாகனம் கிளம்பி வேகம் எடுத்ததும் என் நினைவுகளும் வேகம் எடுத்தது. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து +2வில் நல்ல மதிப்பெண்களை எடுத்து டாக்டராக வேண்டும் என்ற கனவோடு இருக்கையில் ஏழ்மை மிகவும் அதற்கு தடைக்கல்லாக இருந்தது. நல்ல வேலை, ஊடகங்களும் நல்ல உள்ளங்களும் என் நிலையை அறிந்து உதவின. அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அதன் பின் 5 வருடங்கள் வேறு எதையும் நான் நினைத்து பார்க்கவில்லை. படிப்பு ஒன்றே குறிக்கோளாக இருந்தேன். படித்து முடித்து பல்கலைக்கழகத்தில் முதலாவதாக வந்து பட்டத்துடன் வெளியே வந்தபோது பல மருத்துவமனைகள் என்னை அணுகின. ஆனாலும் அரசு மருத்துவராக ஏழை மக்களுக்கு சேவை செய்ய விரும்பினேன். விருப்பப்படி அரசு மருத்துவராகி ஊரக பகுதியில் சில ஆண்டுகள் பணி செய்து இந்த மருத்துவமனைக்கு பணி மாறிய போதுதான் வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்தார்கள். தூரத்து உறவான இந்த பெண்ணை உனக்கு மனம் முடிக்கலாம் என்று எண்ணி உள்ளம். உன் எண்ணம் என்ன என்று போட்டோவை காட்டினார்கள். அந்த சிரித்த கள்ள கபடமற்ற முகமும் விரிந்த கூந்தலும் அப்போதே என்னை கவர்ந்து விட்டது. பெண் பார்க்கும் படலம் முடிந்து உடனே திருமணமும் ஆகிவிட்டது. அவளை ஒரு ராணி போல நடத்தினேன். அவள் விரும்பியது எல்லாவற்றையும் என்ன விலை கொடுத்தாலும் வாங்கி கொடுக்க தயாராக இருந்தேன். ஊட்டியில் விடுமுறை முறிந்து கிளம்பும் சமயம் அவள் முகம் வாடிவிட்டது. அந்த வாட்டத்தை பார்த்து அதிக வாடியது நான் தான். ஆனால் என் கடமை என் காதலை தோற்கடித்தது. ஒரு 3 மாதத்தில் திரும்ப வருவோம் என்று வாக்களித்தேன். ஆனால் 3 மாதத்தில் நிலைமை இப்படி மாறும் என்று நினைக்கவில்லை. கொரோனா என்ற கொடியவன் வில்லனாக வருவான் என்று அப்போது எனக்கு தெரியாது. ஊரடங்கு அமலில் இருக்க இரவு ரோந்து பணியிலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டு இருந்தேன். இப்போது வேறு ஒரு பணி என்னை அழைக்கிறது. இதை சொன்னால் கமலி என்னை பணிக்கு செல்ல அனுமதிக்க மாட்டாள். இதை அவளிடம் சொல்லி அவள் அழுகை முகத்தை பார்க்க என் மனம் திடமாக இல்லை. எனவேதான் அவளிடம் எதையும் சொல்லாமலே கிளம்பிவிட்டேன். நள்ளிரவு நேரத்திலாவது நான் வீடு திரும்பி கொண்டிருந்தேன். இனி அதுவும் நடக்குமா? இன்னும் எத்தனை நாளாகுமோ? வண்டி அரசு மருத்துவமனைக்குள் நுழைந்தது. அந்த காலை வேளையிலும் செவிலியர்களும் ஊழியர்களும் சில உதவி மருத்துவர்களும் பரபரப்பாக பணியாற்றி கொண்டிருந்தனர். புதிதாக கட்டுமுடித்த அறுவை சிகிச்சை கட்டணம் கொரோனா சிறப்பு வார்டாக மாற்றப்பட்டு இருந்தது. அங்கே சிலர் கொரோனா தொற்று இருக்குமா என்ற சந்தேகத்தின் பேரில் சோதனைக்கு வந்திருந்தனர். அவர்களை சோதிக்க அறியும் பணியை மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கையில் நான் உள்ளே நுழைந்தேன். குட் மார்னிங் டாக்டர். உதவி மருத்துவர் மைத்திரி வரவேற்க குட் மார்னிங் டாக்டர் என்று என் அறைக்குள் நுழைந்து கை உறைகள் முக கவசங்கள் தரித்தபடி கேட்டேன். அந்த பாசிட்டிவ் பேஷண்ட்டை தனிமைப்படுத்திட்டீங்களா? எஸ் டாக்டர். அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான மெடிசின் கேஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டு என்னோட வாங்க உத்தரவிட்டு கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட் இருந்த அறைக்குள் நுழைந்தேன். உடல் முழுக்க கவசத்தோடு அந்த பேஷண்ட் படுக்கையில் படுத்திருக்க நான் சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தேன். எப்போது உறங்கினேனோ விழித்தபோது படுக்கையறையின் கண்ணாடி ஜன்னல் வழியே சூரியன் முகத்தில் அறைந்தது. எழுந்து பல்விளக்கி சூடாக்க ஒரு கப் காஃபி கலந்து பருகிய போது முகுந்தின் நினைவு வந்தது. விடிய காலையில் போனாரே, காஃபி சாப்பிட்டு இருப்பாரா?
நான் ஒரு முட்டாள். காலையில் அவர் கிளம்பும்போது முழித்து கொண்டேனே, ஒரு கப் காஃபி கலந்து தந்து அனுப்பியிருக்க கூடாதா? ச்சே, சுத்த சோம்பேறி. கணவனை பசியோடு அனுப்பிவிட்டு இப்போது நான் காஃபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சரி, ஒரு ஃபோனாவது பண்ணுவோம். ஃபோன் செய்தால் சில நொடிகள் ரிங்கான ஃபோன் கட்டானது. மீண்டும் ஃபோன் செய்தால் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. ஏன் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டான்? என்னோடு பேசக்கூட நேரம் இல்லாமல் அப்படி என்ன வேலை? மனசு வலித்தது. மீண்டும் 2 முறை எண்களை அழுத்தி அதே பதில் வரவும் பொறுமை இழந்தாள். அவசரமாய் குளித்து உடை மாற்றி மீண்டும் ஒரு தடவை ஃபோன் செய்தாள். அப்போதும் அதே பதில். எரிச்சலாகி ஃபோனை தூக்கி சோஃபாவில் வீசினாள். புதுசாக கல்யாணமான எத்தனை இலசுகளை பார்த்திருக்கிறாள். ஒட்டி உருவாடி கொண்டு பைக்கில் செல்வதும், பேருந்தில் ஒரே சீட்டில் அமர்ந்து சந்தோஷமாக பேசி செல்வதும், நடந்து போகும்போது கூட ஒருவரோடு ஒருவர் சிரித்து கொண்டு செல்வதும் என எத்தனை ஜோடிகளை பார்த்திருக்காள். ஒரு முறையாவது கணவனோடு வேகமாக பைக்கில் செல்ல வேண்டும் என்று நினைத்து பார்த்திருக்கிறாள். ஆனால் அவன் கணவனோ எப்போதும் சேவை சேவை மருத்துவ சேவை என்று விடிந்ததும் விடியாமலும் மருத்துவமனை அடைந்து கிடக்கிறானே என்று நொந்து கொண்டாள். ஃபோன் அடித்தது. எடுத்தாள். அவன்தான். ஆன் செய்தால், ஹாய் செல்லம், கோபமா? பின்ன ஃபோன் செய்தா சுவிட்ச் ஆஃப் செய்வியா? நான் ஒரு முக்கியமான பேஷண்ட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னை விட அந்த பேஷண்ட் முக்கியமா? ஆமாம் கமலி, அந்த பேஷண்ட்டுக்கு வந்திருக்கிறது கொரோனா. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு கொரோனா பேஷண்ட். அவ்வளோ காலையிலே கிளம்புனேன். அதிர்ச்சி அடைந்த கமலி, ஐயோ வேணாங்க, வந்துருங்க என்றாள். பாத்தியா, இப்படி பயப்பட போறியேன்னு தான் நான் எதுவும் சொல்லலை. பயம் இல்லைங்க, ஆனால் நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற என்னோட நினப்பு அது. அந்த நினப்புக்கு எதுவும் ஆகாது. அந்த பேஷண்ட்டை தனிமைப்படுத்தியாச்சு. கூடிய சீக்கிரம் க்யூர் பண்ணிடுவோம். சரி, அப்போ இன்றைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். சீக்கிரம் வந்துடுவீங்களே? இல்லை, சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் 15 நாளைக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன். என்னை நானே தனிமைப்படுத்திக்கிட்டேன். பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்கும்போது அந்த கிருமி என்ன பாதித்தாலும் ஒன்றும் பாதிக்கக்கூடாது. நான் இங்கேயே ஒரு ரூமில் தங்கி குளிச்சு முடிச்சு என் டியூட்டியை பார்க்க போகிறேன். நீ என்னோடய ட்ரெஸ் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிரு. அட்டெண்டர் ஒருத்தரை அனுப்புகிறேன், அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடு. எதுக்கும் பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. 15 நாள் கழிச்சு நான் வருவேன். சொல்ல சொல்ல உடைந்து போனாள் கமலி. அழாத கமலி, உன் ஹஸ்பண்ட் இந்த கொரோனாவை எதிர்த்து போராட போகிறேன், எதிரிகளை எதிர்த்து போராட போகிற ஒரு இராணுவ வீரன் போல கிருமிகளை எதிர்த்து போராடுற டாக்டர். நீ என்னை வாழ்த்து அனுப்பினேனா நான் இன்னும் உற்சாகமாக என் வேலையை செய்வேன். கமலி கண்களை துடைத்து கொண்டா. அழமாட்டேங்க, உங்களோட நான் எப்பவும் துணை இருப்பேங்க. நானும் வாலண்டியராக கொரோனா விழிப்புணர்வு பணியில் கலந்துக்க போகிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். கொரோனாவை ஜெயிச்சுட்டு வாங்க, வரவேற்க காத்துக்கிட்டு இருப்பேங்க என்றாள். குட் கமலி, இப்போதான் நீ என்னோட பெட்டர் ஹாஃப் நிரூபிச்சிருக்கிற என்று தொடுதிரையில் முத்தம் பதித்தான் முகுந்த். தொடாவிட்டாலும் அந்த உணர்வு கமலியின் நெஞ்சில் கலந்து முகம் சிவக்க ஃபோனை அணைத்தாள்.